முதல் அராகம் தாளம் இம்மூன்றும் பயின்றிடும் முறையினால் பரதம். அதை விட்டுட்டு பரதன்னு ஒருத்தர் இருந்தாராம் முனிவர். அவர் எழுதினார். நாட்டியமாடுற பெண்கள் கலையை நான் குறைச்சல் சொல்லல, அதெல்லாம் வராது, போற்றுகிறேன், அது தெய்வ கலை, அதோடு நிறுத்திக்கணும். நான் வந்தா இலக்கியத்துல எது வேணாலும் நீங்க கேட்கலாம், நான் சொல்லலாம். பாட்டு ஒண்ணு சொல்லி இது என்ன ராகம்னு கேட்டா சொல்லலாம், எனக்கு சங்கீத ஞானம் உண்டு. ஒரு பாட்டு அப்படி ஆரம்பிச்சு விட்டு என்ன ராகம்னு கேட்டா உடனே சொல்லுவேன். என்ன பாட சொல்லப்பட, அது பூர்வீகமான கலை, அதை நாம் போய் கெடுக்கப்பட. உண்மையில இந்த நாட்டியம் இந்த பாட்டெல்லாம் இறைவனை உணர்வதற்கான கலை. கவனிச்சுங்களா, சொற்பொழிவு ஆகிய இயல், கவனிங்க, சொற்பொழிவு ஆகிய இயல் இறைவன் பெருமையை கூறுவது. இசை தானும் கடவுளும் தனியாக பேசிக் கொள்வது. நாடகம் நாட்டியம் கடவுளினுடைய பெருமையை பலருக்கும் எடுத்து காட்டுவது. இது ரொம்ப சிறப்பு இசை. ஏன்னா தானும் கடவுளும் தொடர்பு கொள்வதற்காகவே இருப்பது இசை. அதை சுருக்கமா சொல்லி போறேன். இப்ப இயல் நாடகம் ரெண்டுக்கு இல்லாத சிறப்பு இசைக்கு என்னன்னு கேட்டா, இயலாகிய சொற்பொழிவுக்கு 2 பேர் வேணும். இப்ப நான் பேசுறேன்னா ஒத்தராவது இருக்கணும். இந்தாயா உன் அறுப்பு தாங்கல, நீயே முடிச்சு விட்டு அந்த மைக்கை இப்படி திருப்பிட்டு போயாங்க. நாடகத்துக்கு நடிக்கிற ஒத்த பார்க்கிற ஒத்த வேணும், இசைக்கு வேண்டாம். இப்ப ஒரு பிரபல பாடகர் ஒரு பாட்டு கச்சேரியை முடிச்சுட்டு அப்படி ரயில்ல ஏறி உட்காந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல, யாரும் இல்லாத கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்து அவர் பாட்டுக்கு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு அப்படின்னா யாரும் அவரை தப்பா நினைக்க மாட்டான். ஏதோ ஒரு ராகம் சாதனை பண்றாருன்னு போயிடுவான். இப்ப யாரும் இல்லாத ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல போய் நான் தனியா உட்காந்து ராவணா வாயுங்க, நேத்து வரைக்கும் நல்லாதா சார், திடீர்னு யாருக்கு என்ன வருதுன்னு கண்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊர்லயே வைத்தியம் பார்த்து அனுப்பிச்சிருவோம் சார். தனியா பாடலாம், தனியா பேச முடியுமா, தனியா நடிக்க முடியுமா? வீதியில போகும்போது இசைக்கு அவ்வளவு. அந்த மாதிரி இந்த நாட்டிய கலையில இசைக்கு, நாடகத்துக்கு, இயலுக்கு இல்லாத 3 வேணும். என்ன? பாவம், ராகம், தாளம். இசைக்கு ராகம் தாளம் வேணும், சொற்பொழிவுக்கு பாவம் இருக்கணும், இந்த நாட்டியத்துக்கு 3 இருக்கணும், பாவம் ராகம் தாளம். அதோட கரப்பிரச்சாரம் முகப்பிரச்சாரம் 2 இருக்கணும். கரப்பிரச்சாரம், பிரச்சாரம் வெளியீடு, கரப்பிரச்சாரம் கை வெளியீடு. சில கருத்துக்களை கையினாலேயே காமிச்சாகணும். இப்போ ஒரு பெண்ணு இதனால கையினாலே எப்படி எப்படி காட்டுவது என்பதற்கு தனியா சூத்திரங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் நீங்க படிக்கணும்னா சிலப்பதிகாரம் படிக்கணும், மாதவி நாட்டிய அரங்கேற்றத்தை படிக்கணும். ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா முழு நேரம் 2 மணி நேரம் சிலப்பதிகாரம் பேசணும்னு இருக்கேன். அன்னைக்கு எல்லாத்தையும் விளக்கி மாதவி நாட்டிய அரங்கேற்றத்துல கையினால எப்படி எப்படி காட்டுவதுன்னு. இப்ப ஒரு பெண்ணு நாட்டியம் ஆடுறான்னு வைங்களேன். தோட்டத்துக்கு சென்றேன் மான் ஒன்று கண்டேன் ஒரு பாட்டு. அவ மானுங்கிறத கையால காட்டி ஆகணும். மான் எப்படி கையால காட்டுறது? ரொம்ப பெண்ணு நாட்டியம் ஆடும்போது மான் ஒன்று கண்டேன்னா எப்படி? இது மானாது கொக்கு. மான் எப்படி காட்டுறது? 4 விரல் உயர்த்தி, நடு 2 மடக்கி, பெருவிரல் உறவே மான் தலையா. சிலப்பதிகாரத்தில் இருக்கு. 4 விரல் உயர்த்தி, நடு 2 மடக்கி, பெருவிரல் உறவே மான் தலையாவும். ஒன்னொன்னுக்கு சிங்கத்தலை, நரித்தலை, நாய்த்தலை, மான் தலை. வேற என்ன வேணும்? விஷம் குடித்தது போல ஒரு பெண் நாட்டியம் ஆடினால் எப்படி நடிக்க வேண்டும் ஒரு சூத்திரம். நஞ்சுண்டோ நவிநயம் நயக்கும் காலை. அடியார்க்கு நல்லார் ஒரு அரும்பத ஆசிரியர் ஒரு எடுத்து படிக்கணும் நீங்க. அந்த காலத்துல எல்லாம் நம்ம பக்கத்துல வெயில் காலத்துல, கோடை காலத்துல ஹரிச்சந்திர நாடகம் போடுவான். அது லோகிதாசன் பாம்பு கடிச்சு செத்து போடுவான். இந்த சந்திரமதி புலம்புவான். இந்த நாடகம் நடத்துறவன் இதை ரொம்ப டெக்னிக்கலா காட்டணும்னு உனக்கு ஒரு ஆசை. இந்த பாம்பு கடிச்சா வாயில நுரை வந்துதானே சாவான். நுரைய காட்டுறதுக்கு என்ன பண்ணுவான்? ஏற்கனவே லோகிதாசன் கிட்ட சொல்லி அவனை படுக்க வச்சு 2 சன்லைட் சோப்பை வாங்கி நல்லா வெட்டி அவன் வாயில போட்டு தண்ணியை ஊற்றி போடுவான். அவன் அப்படியே சந்திரமதி சொல்லி இருப்பான், நான் பாடிக்கிட்டே வருவேன்,
ஒவ்வொருத்தரமும் பாட்டுல ஹார்மோனிய போட்டிக்கிட்ட வந்து தோ தோ தோம்ப, நீ ஒவ்வொரு தோ வரும்போது விரல விட்டுக்கோ, 10வது தோ வரும்போது வாயில உள்ள நுரைய வலிய தள்ளுன்னு சொல்லியிருப்பான். அவன் அப்படி லோகிதாசம் அப்படி படுத்திருப்பான். சந்திரமதி அதான் பாம்பு கடிச்சு அவன் சீக்கிரம் சாக மாட்டான்னு உள்ளூர் மணியக்காரர் எப்ப சொல்றாரோ அப்பதான் சாவான். அப்படியே படுத்திருப்பான். சந்திரமதி பாட்டுக்கு பாடிக்கிட்டு மெதுவா ஒரு நாட்டியம் எல்லாம் ஆடி, உன்னை பாம்பு கடித்த தோ விரியன் பாம்பு கடித்த தோ, இப்படி எல்லா பாம்பு பேரையும் சொல்லி தோன்னு 10வது தோ சொல்லி விட்டு பார்த்தா லோகிதாசன் பேசாம படுத்திருப்பாங்க. ஏற்கனவே சோப்பெல்லாம் முழுங்கி விட்டு. அப்படி யாராவது பாம்பு கடிச்ச மாதிரி நடிக்கணும்னா சிலப்பதி ஆத்த எடுத்து பாருங்க. இலவம் பஞ்சு இருக்க, இலவம் பஞ்சு அதை எடுத்து வாயில அடக்கி கொண்டு எப்பொழுது கொப்பளித்தாலும் பாம்பு கடித்தால் நுரை எப்படி வருமோ அப்படி வெளியே வரும். அவ்வளவு பெரிய அது பூரா திருவிளையாடல் புராணத்துல இருக்கு. இந்த மன்னன் அதெல்லாம் கத்துக்கிட்டான். அவன் கத்துக்கிட்டு என்னாச்சு தெரியுமா? இடுப்பு கைகாலே வல்ல வலி. என்னடா அது, 1 மாதம் நாட்டியம் பயில்வதற்குள்ள கால் இப்படி வலிக்குதே. அடாடாடா, அவன் பக்தியை பாருங்க. 1 மாதம் நாட்டியம் ஆடுறதுக்குள்ள நமக்கு கால் இப்படி வலிக்குதே. நடராஜ மூச்சு வச்ச வலது காலை எடுக்காமலே ஆடுறாரு, எப்படி வலிக்கும்? அவன் நினைச்சான் பாருங்க. அது இல்ல பக்தி, அதுதான் பக்தி. அப்படி நினைக்கணும். நடராஜமூர்த்தி சதா ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நினைக்கிற நிலை எப்ப வருதோ அப்பதான் நமக்கு பக்தி. அது கல்லுன்னு நினைச்சா பக்தி இல்லை. நான் ஊர்ல லால்குடியில இருந்தேன்னா எங்கேயாவது ஏதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் இருப்பேன். என் பொண்ணை கூட்டிக்கிட்டு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போவேன். 5 வருஷமா திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்கறா, பதில் சொல்ல முடியாம நான் சமாளிக்க வேண்டியிருக்கு. அவன் என்ன கேட்கறா, அப்பா பிள்ளையார் தும்பிக்கு எப்படியே வச்சுக்கிட்டு இருக்கார, வலிக்காது கேட்கறான். நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த கேள்வி கேட்கும் போதே சாப்பிட்டியோ சாப்பிட்டியோ நீ எதையாவது சொல்லி நான் சமாளிக்கிறேன்னு தவிர என்ன பதில் சொல்றது? ஒரே வார்த்தையில சொல்லிவிடலாம், அது கல்லு தானே எப்படி வலிக்கும்னு கேட்கலாம். நான் கல்லு தானேன்னு சொல்லிவிட்டா அவன் திரும்பி கல்லுன்னு நம்பிதான் என்ன வருஷம் கூட்டிட்டு வரியான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? அந்த குழந்தை உண்மையிலேயே விநாயகர் அப்படி உட்கார்ந்து இருக்காருன்னு நினைக்குது, அதுதான் பக்தி. இவன் பார்த்தா நமக்கு இப்படி ஆடுகிற பொழுதே இந்த நிறுத்தத்தால் உடலுக்கு வருத்தமே என்று வேறொன்று இல்லை. வேதத்தின் அறுத்தமாய் விளங்குகின்ற இறைவனுக்கு எப்படி இருக்கும்னு வாழை எடுத்துக்கொண்டு போய் மதுரை வள்ளியம்பலம் நடராஜ பெருமாளுக்கு முன்னால நட்டான். நீ இப்ப காலை மாற்றி ஆடல, அப்படியே அந்த வாழ குப்பைல பாஞ்சி சாவே என்ன சொல்ற. உடனே நடராஜமூர்த்தி காலை மாற்றி ஆட ஆரம்பிச்சு. சிதம்பரத்துக்கு பொன்னம்பலம்னு பேரு, அங்க நடராஜமூர்த்தி வலது கால வச்சிருப்பார். மதுரைக்கு வெள்ளியம்பலம்னு பேரு, அங்க நடராஜமூர்த்தி இடது கால வச்சிருப்பார். இதான் கால் மாறி ஆடியது. இதை என்ன பண்ணினா, சிதம்பரத்துக்கு பொன்னம்பலம்னு பேரு, மதுரைக்கு வெள்ளி அம்பலம்னு பேரு. இந்த கூரை ரேஞ்சு இருக்கிறதுனால இங்கேயும் அங்கேயும் கால் மாத்திருக்கா. இதை ரொம்ப நாளா என்ன பண்ணினா, யாரோ ஒருத்தன் பொண்ணுக்கு வெள்ளி கால் மாத்துன்னா இந்த பழமொழி நகைக்கடைக்குள்ள போய் நுழைஞ்சு அவன் தங்கத்தை எடுத்து உரைச்சு பார்த்து பக்கத்துல வெள்ளியும் உரைச்சி தங்கத்துல எவ்வளவு மாத்து இருக்கோ அதுல 4ல் 1 பாகம் வெள்ளிக்கு இருந்தாதாண்டா சுத்தமான வெள்ளி, பொண்ணுக்கு வெள்ளி கால் மாத்துன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காண்டான். இப்ப இந்த சின்ன கதையுடைய அடிப்படையான தத்துவம் கலை உலகத்திலே உயர்ந்தது. அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுவது. அந்த கலையை ஒருவர் பாழ்படுத்துவார்களானால் இறைவன் அதை பொறுக்க மாட்டான் என்ற முக்கிய கருத்தை நான் இவ்வளவு நேரம் விளக்குவதற்கு காரணம் வேற எந்த பாரதத்திலையும் இல்லைங்கிறதுனால. அதனால துரோணர் இந்த செய்தியை சொல்லி இப்ப அஸ்வத்தாமாவுக்கு வியாசரை வந்து அரவர சொன்னார், உங்க அப்பா துரோணரை ஒரு திட்ட தூய்மன் அம்பு போட்டு கொண்டு விட்டான்னு நீ இவ்வளவு கோபப்படுற, திட்ட தூய்மன் அம்பு போட்டு உங்க அப்பாவை கொல்ல முடியுமா? ஒண்ணும் இல்லை. உங்க அப்பா துரோணர் யாகசேனனை அவமானப்படுத்தினார். அவனை அடித்து கொண்டு வந்து அவன் முந்தி ஏதோ பாதி அரசு தரேன்னு சொல்லி தராம விட்டான்னு அவன் உயிரையும் உடம்பையும் அரசியும் பறித்துக் கொண்டு பாதி அரசு தந்தார். அப்பவே அவரை கொல்ல வேண்டும்னு போய் கடுமையா தவம் செய்து வரத்தினாலே திட்ட தூய்மையை பெற்றால் அவன் கொன்றான். ஆகவே உனது தந்தை வரத்தினால் மடிந்தான், அன்றி ஒருவன் கை சரத்தினால் மடிந்தான் அல்ல. அமைதியா இருக்க வேண்டும். இப்ப துரியோதனம் பார்த்தா கங்கை மகன் பீஷ்மர் இல்லை, சிலையின் குரு துரோணர் இல்லை, இனி நமக்கு யார் உதவி செய்வார்னு கர்ணன் கிட்ட போனார். துரியோதனனுக்கு நன்றி காட்ட போகிறோம்னு கர்ணனுடைய உள்ளத்துல தனியான ஒரு பெரிய விருப்பம். அவனுக்கு நன்றியை காட்டுவதற்கு எப்ப சந்தர்ப்பம் வரும்னு பார்க்கறான். அப்படி துரியோதனன் கர்ணன் கிட்ட போய் எனக்காக நீ போர்க்களம் சென்று வெற்றி தேடி தர வேண்டுமே. கர்ணன் பார்த்தான், துரியோதனா
உனக்காக போர்க்களத்தில் உயிரை கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன்? துரியோதனாயினுடைய வளர்ந்து கிடக்கிற 2 தோள்களை நன்றாக பார். மலைகளைப் போல வளர்ந்து கிடக்கிற 2 தோள்களை பார். துரியோதனா, இந்த 2 தோள்களும் மலைகளைப் போல வளர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ போட்ட சோறு. நீ எனக்கு எத்தகைய சோறு போட்டாய் என்றால் துரியோதனா, சிவனடியார்கள் தங்கள் கைகளை எடுத்து நெற்றியிலே பூசிக்கொள்வார்களே திருநீர், அது எவ்வளவு வெண்மையா, அவ்வளவு வெண்மையான சோற்றை நீ எனக்கு போட்டாய். அதை உண்டு மலை போலே பருத்து கிடக்கிற இந்த தோள்களை போர்க்களத்தில் உனக்கு கொடுக்காமல் யாருக்கு கொடுக்க போகிறேன்? நம் சோற்றம் பெகர் உண்ட நுகர் உண்ட அந்த நற்கண்டர் தொண்டர்கள் நெற்றியிலே பூசுகின்ற திருநீர் எவ்வளவு வெண்மையோ அவ்வளவு வெண்மையான சோற்றை எனக்கு நீ தந்தாய். உனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு நான் இந்த தோள்களை தரப்போகிறேன்? துரியோதனா, அது மட்டுமல்ல, என்னுடைய மானத்தை காத்த சந்தர்ப்பத்தை நான் எண்ணி பார்க்காமல் இருக்க முடியாது. பல பல ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கும் அந்த பாண்டவர்களுக்கும் துரோணன் வில்வித்தை கற்பித்து அரங்கேற்றம் செய்கின்ற காலத்தில் அர்ஜுனன் ஏதோ வில்லாற்றலில் வல்லவனாக இருக்கிறான் என்று அந்த துரோணன் எழுந்திருந்து அந்த அர்ஜுனனை விட வில்லாற்றலில் வல்லவர்கள் யாரும் இல்லை, 3 முறை சொல்லுகிறேன், இருந்தால் எழுந்து வரலாம் என்று சொன்ன போது உண்மையிலேயே ஒரு வீரனை எதிர்பார்க்கிறான் என்று கருதி நான் இருக்கிறேன் என்று எழுந்து நின்ற போது என்னை 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 அந்த அரங்கேற்றத்திலே பங்கு கொண்டு அர்ஜுனனை வென்று விடுவேனோ என்கிற அச்சத்தினாலே ஆசிரியன் கிருபன் என் பக்கத்திலே வந்து அந்த அர்ஜுனனை எதிர்க்கிற தகுதி உனக்கு ஏது? அவன் நாடாளுகின்ற அரசன், நீ எவனுக்கு பிறந்தவன் என்றே தெரியாத தேரோட்டி சூதன் மைந்தன் என்றான். அந்த நேரத்தில் நீ என்னை பக்கத்திலே அழைத்து அங்கதேசத்து மன்னனாக்கி என்னுடைய தலையிலே அம்பன் மணி முடிசூட்டி அம்புராசி பொறி பாலர்களாகிய வேந்தர்கள் பல பேரும் என்னை வணங்குமாறு எனக்கு ஒரு தோற்றமும் ஏற்றமும் தந்தாயே துரியோதனா. ஓர் ஊரும் ஒரு குலமும் இல்லா என்னை, ஓர் ஊரும் ஒரு குலமும் இல்லா என்னை, தேர் ஊரும் அவர் மனைக்கே பிறந்த என்னை பக்கத்தில் அழைத்து அம்பன் மணி முடிசூட்டி அம்புராசி பொவி பாலர்களாகிய வேந்தர்கள் வணங்குமாறு செய்த துரியோதனா, ஏர் ஊரும் கதிர்முடியாய் உற்ற போரில் உனக்கன்றி வேறு யாருக்கு இந்த உயிரை கொடுக்க போகிறேன்? நீ இன்று எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். துரியோதனன் கேட்டான், கர்ணா, உனக்கு நான் உதவி செய்வதா? என்ன வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே? இல்லை இல்லை, நான் எதிர்பார்க்கிற உதவி என்னாலே செய்து கொள்ள முடியாத உதவி. என்ன? எனக்கு குறிப்பிட்ட ஒருவன் தேர்ப்பாகனாக அமையுமாறு நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். யார்? சல்லியன். முக்கியமான கதை. இதை நீங்க உள்ளத்துல வாங்கிக்கிட்டாதான் மேல எதுவுமே புரியும். ரொம்ப பேர் பாரதத்தை வசனமா படிக்கிற போதே செல்லியன்ங்கிற பாத்திரம் வந்ததுன்னா அந்த இடத்தை படிச்சு விட்டு மூடி வச்சு விடுவான். ஒரே குழப்பம், என்னடா பாரத கதையில செல்லியன் பாத்திரம் ஒண்ணுமே புரியலையா? இந்த பாண்டவர்களும் துரியோதனாதியரும் பாரத போர் நிச்சயம்னு அவங்களுக்கு வேண்டிய அரசர்களுக்கு ஓலை அனுப்பினார்கள் சொன்னேன்னா, இந்த பாண்டவர்களுக்கு மாமன் மத்திர தேசத்து மன்னன் சல்லியன். அவன் பாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக பெருத்த படைகளோடு வருகிறான். செல்லியன் பாண்டவர்களுக்கு மாமன், மத்திர தேசத்து மிகப்பெரிய வீரன். இப்ப சகுனி எங்கேந்து போன, துரியோதனா, பகைவர்களை விட நமக்கு 4 அக்ரோணி சேனைகள் மிகுதியாக இருக்கிறது என்று மகிழ்ந்து விடாதே. துரியோதனா, நடைபெறுகிற பாரத போர்க்களத்தில் பகைவர்களை விட 4 அக்ரோணி சேனைகள் மிகுதியாக இருப்பதனாலே அந்த மோதலில் நாம் வெற்றி பெறுவோம் என்று முடிவு செய்து விடாதே. துரியோதனா, யார் பக்கம் யார் வேண்டுமானாலும் சேரட்டும், அதை பற்றி கவலை இல்லை. துரியோதனா, குறிப்பாக ஒருவன் பாண்டவர் பக்கம் சேராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் கடமை. துரியோதனன் கேட்டான், யாரை சொல்லுகிறாய்? சொல்லுகிறேன் கேள். பாண்டவர்களுக்கு மாமன் மத்திர தேசத்து மன்னன் சல்லியன் இருக்கிறானே, அவன் பாண்டவர்களுக்கு உதவி செய்வான். அவன் எப்படியும் பாண்டவர் பக்கம் சேர விடாதபடி செய். துரியோதனன் பார்த்தான், எப்படி சொந்த மருமக்களுக்கு உதவி செய்ய போவானே தவிர அந்த சல்லியனை எப்படி நம் பக்கம் அழைப்பது? சொல்லுகிறேன் கேள் துரியோதனா. இந்த சல்லியன் இருக்கிறானே, அவன் எல்லாரும் தன்னை தர்மவான் என்று புகழ வேண்டும் என்பதில் பெரு விருப்பம் உள்ளவன். செல்லியன் தர்மவான், செல்லியன் தர்மவான் என்று எல்லாரும் தன்னை புகழ வேண்டும் என்று பெரிய விருப்பம் உள்ளவன். நீ ஒன்று செய். இப்போது செல்லியன் பெருத்த படைகளோடு பாண்டவர்களுக்கு உதவி செய்ய வந்து கொண்டிருக்கிறான்.
இடையில் அவன் படைகள் தங்கி தங்கி வருகின்றன. இடையில் ஒரு இடத்தில் அவன் படை தங்குகிற போது பிரம்மாண்டமான விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய். கவனி, அந்த விருந்தை சல்லியன் சாப்பிடுகிற வரைக்கும் நீ ஏற்பாடு செய்தாய் என்று காட்டாதே. அந்த விருந்து ஏதோ தருமனுக்கு வேண்டிய அரசனால் செய்யப்பட்டது போலே ஒரு தோற்றத்தை காட்டு. அவன் அந்த விருந்தை சாப்பிட்டு முடித்த பிறகு விருந்து செய்தவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று யார் அவனை அழை என்று சொல்லுவான். அப்போது நீ போய் நில். இந்த சல்லியன் தன்னை எல்லாரும் தர்மவான் என்று பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன். அதனால் ஒருவனிடத்தில் ஒருவேளை உணவை சாப்பிட்டு விட்டால் வாழ்க்கை முடிகிறவர்களை வரைக்கும் அவர்களை பகைக்க கூடாது என்ற தர்மத்தை காப்பதற்காக அவன் உன் பக்கம் வந்து விடுவான், பாண்டவர் பக்கம் போக மாட்டான். சல்லியனை நம் பக்கம் எடுத்து விடலாம். துரியோதனா, எப்படி என்னுடைய ஆலோசனை? மாமனே, யார் சொல்வார்கள் ஆலோசனை? ஆமா மாமனே, அவ்வளவு முக்கியம் என்ன அந்த சல்லியனை நம் பக்கம் அழைக்க வேண்டும் என்று துரியோதனன் காட்டான். இந்த கேள்வியை முன்பே நீ கட்டிருக்கலாம். துரியோதனா கவனி, பாண்டவர்களுக்கு மாமன் மத்திர தேசத்து மன்னன் சல்லியனை நம் பக்கம் இழுக்க வேண்டும் என்றும் பாண்டவர் பக்கம் இருக்கக்கூடாது என்றும் சொல்வதற்கு காரணம் சொல்லுகிறேன் கேள். துரியோதனா, பாரத யுத்தம் தொடங்க போகிறது. நாம் தான் ஜெயிப்போம். ஆனால் ஒருவேளை நாம் தோற்க மாட்டோம். ஒருவேளை நாம் தோற்று விட்டோம் என்றால் அதற்கு காரணம் அந்த பீமன் பலமோ அர்ஜுனன் வீரமோ காரணம் அல்ல. அர்ஜுனனுக்கு சாரதியாக அமரப்போகிறானே கண்ணபிரான், அவனுடைய சாரத்திய திறமைதான் பாண்டவர்களுக்கு வெற்றியை தருவது. புரிகிறதா? அந்த கண்ணனுக்கு நிகராக தேர் செலுத்துவதற்கு வல்லவன் வேறு ஒருவன் இந்த உலகத்தில் உண்டு என்றால் சல்லியனை தவிர வேறு யாரும். ஆகவே இரண்டு சிறந்த தேர் சாரதிகளை போர்க்களத்தில் ஒரு பக்கம் தள்ளுவது அறிவுடைமை இல்லை என்பதால் அந்த கண்ணனுக்கு நிகராக நம் பக்கம் ஒருவன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சல்லியனை சேர்க்க சொன்னார். அப்படியே துரியோதனன் சல்லியன் இருக்கிற இடைவெளியிலே அவனுக்கு சாப்பாடை போட்டு துரியோதனன் உணவுன்னு தெரிஞ்ச பிறகு சல்லியன் சொல்லிவிட்டான், உனக்காகவே உதவி செய்கிறேன். துரியோதனா, நான் மருமக்களுக்கு உதவி செய்ய போவதுதான் கடமை. ஆனாலும் ஒருவேளை உணவை உண்டு விட்டால் அவனை பகைக்க கூடாது என்பதற்காக நான் உனக்கு உதவி செய்கிறேன். கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடு. பாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன்னு சல்லியன் புறப்பட்டு போய் தருமரை பார்த்தான். தருமனே, உங்களுக்கு உதவி செய்வதற்குத்தான் பெருத்த படைகளோடு வந்தேன். இடைவெளியிலே துரியோதனன் போட்ட உணவை உண்டு விட்டேன். உனக்கு தெரியுமே தருமனே, உனக்கு தெரியாத தர்மமா உலகத்தில்? ஒருவனிடத்தில் ஒரு வேளை உண்டு விட்டால் அவனை பகைக்க கூடாது என்கிற சாத்திரப்படி நான் துரியோதனன் பக்கம்தான் இருக்க வேண்டியிருக்கிறேன். தருமனே, நான் துரியோதனன் பக்கம்தான் இருக்க வேண்டியிருக்கிறேன். தருமனே, நான் துரியோதனன் பக்கம்தான் இருக்க வேண்டியிருக்கிறேன். ஆனால் என்னதான் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் மறைமுகமாக உன்னுடைய வெற்றிக்கு நான் பாடுபடுகிறேன். இந்த இடம் தான் குழப்பமான இடம். ஒருவேளை சாப்பாடு போட்டாங்கிறதுக்காக துரியோதனுக்காக சாவேன்னு சொல்லி சொந்த மருமக்களை எதிர்த்து போர் செய்வேன்னு சொல்லி போடவே தர்மன் கிட்ட போய் மறைமுகமா உன் வெற்றிக்கு பாடுபடுகிறேன். இப்ப இவனை தர்மவான்னு நினைக்கிறதா அதர்மவான்னு நினைக்கிறேன்? தர்மத்தை பேசின வாயிரம் காயறதுக்குள்ள உனக்கு மறைமுகமா வெற்றிக்கு பாடுபடுகிறேன். எதுல சேர்க்கறது? சல்லியன் ரொம்ப குழப்பமான பாத்திரம்னு எல்லாருக்கும் எண்ணம். அதெல்லாம் ஒண்ணுமில்லை. சல்லியன் தான் தெளிவான பாத்திரம். எவன் வெளியில தன்னை தர்மவான்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள சொந்தக்காரனுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறானோ அத்தனை அரசியல்வாதியும் சல்லியன் தான். அவ்வளவுதான் விவகாரம். வெளியில பல பேருக்கு முன்னால என்னுடைய கரங்கள் கரைப்படியாத கரங்கள் சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ள வேண்டியவற்றுக்கு கரங்கள்ங்கிறானே அவெல்லாம் சல்லியன். சல்லியனுடைய திட்டமே எப்படி தர்மனுக்கு பாண்டவர்களுக்கு உதவி செய்வதுன்னு அவனுடைய திட்டம் என்னன்னா, கர்ணன் போர்க்களத்துக்கு தளபதியா போகிற என்று அவனுக்கு போய் சாரதியா உட்கார்ந்து அந்த கர்ணன் வீரத்தோடு போர் செய்ய எழுகிற பொழுதெல்லாம் குறுக்க குறுக்க பேசி பேசி அவனை சளைக்க வைப்பதுன்னு திட்டம். அப்படி செஞ்சா கர்ணன் தோல்விக்கு அதான் முக்கிய காரணம். கர்ணன் தோல்விக்கு 4 காரணம். முதலும் காரணம், முக்கியமான காரணம், சல்லியன் குறுக்க குறுக்க பேசி சளைக்க வச்சு. அதுல இருந்துதான் நம்ம நாட்டுல ஒரு பழமொழி உண்டு, எவனாவத்த சம்பந்தம் இல்லாம சும்மா சலசலன்னு பேசிட்டு இருந்தான்னா என்னடா சல்லி பைய மாதிரி பேசுறேங்கிறானே, அது சல்லியன் கிட்ட இருந்து வந்தவா.
இப்ப கர்ணன் சல்லியன் மிக பெரிய வீரனாயிற்று, பாண்டவர்களுக்கு மாமன் ஆயிற்று, தனக்கு தளபதியாக தான் இருக்கும் போது தனக்கு அவன் தேரோட்டியாக வரமாட்டானே என்பதற்காக துரியோதனை விட்டு கேட்க சொல்லணும்னுதான் எனக்கு நீ இந்த உதவியை செய்யணும். கர்ணன் துரியோதனன் எப்படியாவது சல்லியன் எனக்கு தேர்ப்பாகனாக வேண்டும். துரியோதனன் பார்த்தா இதுல என்ன பெரிய காரியம்? கர்ணா, சல்லியன் உனக்கு தேரோட்ட வேண்டும், இவ்வளவுதானே, வா. அப்படி கர்ணனை அடைத்துக் கொண்டு துரியோதனன் போய் சல்லியனை கும்பிட்டு வணக்கம். செல்லியன் சொன்னான், துரியோதனா என்ன வேண்டும்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. செல்லியனே, எங்களை நீ காக்க வேண்டும். துரியோதனா, நீ சொல்வதே புரியவில்லையே. உங்களை காப்பதற்காகத்தானே பாண்டவர்கள் சொன்ன மருமக்களாக இருந்தும் அவர்களுக்கு எதிராக உன் பக்கம் வந்திருக்கிறேன். உண்மை உண்மை உண்மை. ஆனால் பாண்டவர்களை கண்ணன் எப்படி காக்கிறானோ அப்படி எங்களை காக்க வேண்டும். என்னது? பாண்டவர்களை கண்ணன் எப்படி காக்கிறானோ அப்படி உங்களை காக்க வேண்டுமா? துரியோதனா, அது போல் என்னால் முடியாதே. காரணம், பாண்டவர்களை காக்கின்ற கண்ணபிரானுக்கு கலகமும் வஞ்சனையும் கைவந்த கலைகள். என்னிடத்தில் அப்படி எதுவும் தெரியாது. நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம். பாண்டவர்களுக்கு கண்ணன் என்ன காரியம் செய்து உதவுகிறானோ அதுபோல ஒரு காரியம் செய்ய வேண்டும். துரியோதனா, குழப்புகிறாய். பாண்டவர்களுக்கு கண்ணன் என்ன காரியம் செய்கிறான் என்றால், இந்திரன் மகன் அர்ஜுனனுக்கு அவன் சாரதியாக இருக்கிறான். கார்பாக சாதனன் தன் மகனுக்கு எல்லாம் கலகமும் வஞ்சனையும் கற்ற கல்வன் தேர்ப்பாகனாக இருக்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் துரியோதனா? அதுபோல நீ தேர்ப்பாகனாக இருந்து வெற்றி தேடி தர வேண்டும். துரியோதனா யாருக்கு? இன்றைய தளபதிக்கு. துரியோதனா இன்றைய தளபதி யார்? கர்ணன். அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நீ தேரோட்ட வேண்டும். துரியோதனா, சொல்லிவிட்டு நீ உயிராடி இருப்பது ஆபத்தானது. என்ன சொன்னாய்? அந்த கர்ணன் தளபதியாக போகிற போது நான் போய் அவனுக்கு தேரோட்டியாக இருக்க வேண்டுமா? ஓஹோ, இவனுக்கு பிறந்தவன் என்றே தெரியாத தேரோட்டி சூதன் மைந்தன் மாமன்னன் வீட்டிற்கும் தேர்ப்பு இடத்தில் அமர வேண்டும். மாமன்னன் ஆகிய இந்த மத்திய தேசத்து மன்னன் சல்லியன் தேரோட்டியின் பீடத்தில் அமர வேண்டுமா? கர்ணன் தான் இடம் மாறி அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீ தரம் மாறி பேசாதே. மானுக்கு சிங்கம் ஆகாரம் கொண்டு போகிற காலம் வந்தால் வேண்டுமானால் கர்ணனுக்கு இந்த சல்லியன் தளபதிக்கு வேண்டுமானால் இவன் சாரதியாக இருப்பான். ஜாக்கிரதை. சல்லியனை விட துரியோதனை சத்தம் போடுவான். இருந்தாலும் காரியம் நடக்கணுமே. அதனால அவன் கேட்கிறான், செல்லியனே, நீ 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 தளபதி கர்ணனுக்கு சாரதியாக இருப்பது பெருமை குறைவா? உன்னிடத்தில் சில கேள்விகள் கேட்கட்டுமா? திரிபுர சங்கார காலத்தில் சிவனுக்கு சாரதியார் பிரம்மா. இப்போது அர்ஜுனனுக்கு சாரதியார் கண்ணன். அஜாதவாச காலத்தில் போர் என்றாலே என்ன என்று தெரியாத உத்தரனுக்கு சாரதியார் அர்ஜுனன். சிவனுக்கு பிரம்மா தேர் ஓட்டியது கௌரவ குறைவு இல்லை என்றால், அர்ஜுனனுக்கு கண்ணன் சாரதியாக இருப்பது கௌரவ குறைவு இல்லை என்றால், உத்தரனுக்கு அர்ஜுனனே சாரதியாக இருந்தது தவறு இல்லை என்றால், கர்ணனுக்கு நீ சாரதியாக இருக்கக்கூடாதா என்ன? துரியோதனா, உனக்காக நான் தேர் ஓட்டுகிறேன், போ. இந்த சல்லியனுக்கு திட்டமே கர்ணன் தளபதியா போற அன்னைக்கு தான் போய் சாரதியா உட்கார்ந்து அவனை சளைக்க வைக்கணும்னு தான். அந்த திட்டம் ஏற்கனவே வச்சிருக்கிறவன் துரியோதனை கேட்ட உடனே ஏன் கடுமையா பேசி மறுக்கிறான்? உடனே ஒத்துக்கிட்டா சந்தேகப்படுவானா, கொஞ்சம் கிராக்கி பண்ணி ஒத்துக்குவோம். அவ்வளவுதான். இப்ப அப்படி கர்ணன் போர்க்களத்தில் வந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டு தேர் மேல ஏறி உட்கார்ந்து எப்பவுமே சாரதிய பாராட்டுவது என்பது போர்க்களத்தில் ஒரு முறை. யாரு தனக்கு தேர் ஓட்டுகிறானோ அவனை பாராட்டுவது. அது எல்லாம் போர் முறை எல்லா நாட்டிலையும் உண்டு. அது என்ன சாரதிய பாராட்டுவது? அப்ப மட்டும் தானே தேர்ல போகும்போது தானே. இப்ப கார்ல போகும்போது நம்ம பாராட்டலையா டிரைவரை? வண்டி எடுக்கும் போது ஏன்பா சாப்பிட்டியா, எப்படி இருக்கு, வீட்டுல எல்லாம் பணம் கொடுத்தியா, அவனை விசாரிக்கிறோம். அவன் மேல ஒன்னும் கர்மம் இல்லை, ஒழுங்கா நம்மளை கொண்டு சேர்க்கணும். என்ன அப்படி சாரதிய பாராட்டுகிற முறையின் அடிப்படையில் கர்ணன் ரொம்ப மகிழ்ச்சியா பேசுறான். செல்லியனே, இன்று என்னுடைய உள்ளம் மகிழ்கிறது. போர்க்களத்தில் தளபதியாக வந்து நிற்கிற போதே என்னுடைய உள்ளம் மகிழ்கிறது. இதனுடைய மகிழ்ச்சிக்கு 4 காரணங்கள் செல்லியனே. முதல் காரணம் என்ன என்றால், இதோ இதோ என் இடது தோளைப்பார். இதோ நான் வைத்திருக்கிறேனே, இந்த அஸ்திரம் பகைவர்களை ஒரே கணத்தில் அழித்துவிடும். ஒரே கணத்தில் அழித்துவிடும். ஜமதக்னி முனிவனிடத்திலே இருந்து எனக்கு கிடைத்திருக்கிற அஸ்திரம் இது என்னிடத்திலே இருக்கிறது என்பது என்னுடைய மகிழ்ச்சிக்கு முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன என்றால், செல்லியனே, இதோ என்னுடைய வலது தோளைப்பார். இதோ நான் வைத்திருக்கிற நாகாஸ்திரம்.
இதை பகைவர்கள் மேல் விடுத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள். இந்த நாகாஸ்திரம் என்னிடத்தில் இருக்கிறது என்பது என்னுடைய மகிழ்ச்சிக்கு 2வது காரணம். 3வது காரணம் என்ன என்றால், என்னை ஆதரித்து சோறுயிட்டு வளர்த்த துரியோதனனுக்காகவே உயிரை கொடுக்கப் போகிறேன் என்ற மகிழ்ச்சி எனக்கு என்னுடைய எல்லையில்லாத ஆனந்தத்திற்கு முக்கியமான காரணம். சல்லியன் திரும்பினான். கர்ணா, போர் செய்வதானால் போர் செய், தற்பெருமை பேசுவதானால் எங்காவது போ. கர்ணன் பார்த்தா, சல்லியனே, என்ன சொல்லிவிட்டேன் என்பதற்காக திடீர் என்று கோபிக்கிறாய்? உண்மையாகவே என் மகிழ்ச்சிக்கு உரிய 4வது காரணத்தை சொன்னால் நீ உண்மையில் மகிழ்வாய். அது என்ன என்றால், யாருக்கும் சாரதியாக கிடைக்காத நீ எனக்கு சாரதியாக கிடைத்திருக்கிறாய் என்பதுதான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு உண்மையான காரணம். உண்மையான காரணம். நீ மகிழ்ச்சி போடாமல் என்ன செய்வாய்? அவனவன் விரலுக்கு திறந்தார் போல் வீங்க வேண்டும். எவனுக்கு பிறந்தவன் என்றே தெரியாத தேரோட்டி சூதன் மைந்தன் மாமன்னன் வீற்றிருக்கும் பீடத்தில் அமர்ந்திருக்க, மத்திர தேசத்து மன்னன் தேரோட்டியின் பீடத்தில் அமர்ந்திருந்தால் நீ இதுவும் மகிழ்வாய், இன்னும் மகிழ்வாய். பார்த்தா கர்ணன், சல்லியனே, என்னுடைய பிறப்பு இழிவாக பேசுகிறாய். கர்ணனே, பாத்தீங்களா, தளபதிக்கு சாரதி சரியா இல்லைன்னா அவன் எப்படி போர் செய்வான்? எதிரிகள் என்ன நினைப்பான்? நான் தமிழ்நாட்டில் காலையில் 9 மணிக்கு மெட்ராஸில் பேசிவிட்டு, மத்தியானம் 3 மணிக்கு உளுந்தூர்பேட்டையில் பேசிவிட்டு, ராத்திரி 7 மணிக்கு சேலத்தில் பேசிவிட்டு, 11:30 மணிக்கு கோயம்புத்தூரில் பேசுவேன். டிரைவரை நம்பி தானே. அவன் போகும்போதே இப்படின்னா எனக்கு கூட்டமாக ஞாபகம் வரும். இன்சூரன்ஸ் பாலிசி நம்பர் தான் ஞாபகம். அந்த நாள் தளபதியா வந்து போர்க்களத்தில் இருக்கிறவனுக்கு இப்ப சல்லியன் இப்படி எல்லாரும் அறிய ஒரு போரை செய்தால் துரியோதனை வந்து தடுத்தான். கர்ணன் எண்ணி பார்த்தா, என்ன எடுத்த உடனே போர் செய்ய முயன்றேன். இந்த கர்ணன் பேசி என்னை சளைக்க வைத்தான். கர்ணன் பேசி சளைக்க வைத்தான். இதற்காகெல்லாம் ஒரு பெரிய தளபதி சோர்ந்து விடக்கூடாது என்று கர்ணன் மறுபடியும் தன்னை போர் செய்து கொள்வதற்கு சித்தமாக கையில வில்லம்ப எடுத்து துரியோதனை வந்து செல்லியனை கண்டித்தான். மறுபடியும் செல்லியன் உட்கார்ந்தான் சாரதியின் பீடத்துல. போய்கொண்டே இருக்கிறது தேர். அப்படி சட்டகத்தில் இடது கால ஒன்றி வில்லம்ப எடுத்து அப்படி கர்ணன் குறி பார்த்தான். தேர் ஓட்டி கொண்டே இருக்கிற செல்லியன் திடீர்னு திரும்பி, கர்ணா கர்ணா, நீ தலைந்தாய், பீமன் வருகிறார், நீ தலைந்தாய். கர்ணன் பார்த்தான், செல்லியனே, எந்த பீமன் வந்தால் எனக்கு என்ன? பீமனாக இருக்கட்டும், அல்லது வெற்றி மிகுந்த விஜயன் அர்ஜுனனாக இருக்கட்டும், அல்லது வெண்ணிற மாலை அணிந்திருக்கின்ற தாமன் அந்த தர்மனாக இருக்கட்டும், யாராக இருந்தால் என்ன? பீமனே ஆக, விரல் விசியனை ஆக, வெண் தோல் சாமனை ஆக, யாராக இருந்தாலும் நான் வெல்லுவேன். எனவே பீமன் வருகிறான் என்று பேசுகிறாயே. சல்லியன் மதன், கர்ணா, இப்போது அப்படித்தான் வீரம் பேசுவாய். பக்கத்தில் பீமன் வந்தால் தேரை திருப்பு என்பாய். உன் வீரம் எனக்கு தெரியாதோ? பக்கத்தில் வந்த பீமன் வேற எங்கேயோ போயிட்டான். இப்ப கர்ணன் கடா, சல்லியனே, அதோ பீமன் என்னை எதிர்க்க வருகிறான் என்றாய், அவன் வேறெந்தோ போகிறான் பாரு. கர்ணா, மகிழ்ந்து போகாதே, பீமன் உன் பக்கம் வரவில்லை என்று. அவன் ஏன் வரவில்லை தெரியுமோ? அவனால் எதிர்க்கப்படும் அளவுக்கு உனக்கு இன்னும் தகுதி வரவில்லை என்பதால் வரவில்லை. கர்ணன் அப்படியே தேர்ல சாய்ந்து பார்த்து கொண்டே இருக்கான். பீமன் போர்க்களத்துல வெறி பிடிச்சு அந்த கூட்டத்தை எல்லாம் பிளந்து கொண்டு போய் யாரோ ஒருவனை தேடி அவனுடைய மார்பு கூட்ட தன்னுடைய கையால ஓங்கி ஒரு அடி அடிச்சு சதையோட கம்பி இழுத்தான். இந்த உலகத்தில் நான் இதுவரைக்கும் எத்தனையோ போர் செய்திருக்கிறேன். உன்னை போல் ஒரு மகத்தான வீரனை நான் கண்டதில்லை. உன்னை போல் வீரர் யார் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்? ஆம், மாமன்னர்கள் பல பேர் கூடியிருக்கிற சபையில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி அவனை அவமானப்படுத்தக்கூடிய வீரன் உன்னை தவிர யார் இருக்க முடியும்? துச்சாதனனே, உன்னை போலும் வீரர் மிச்சார் என்றார் யார் உணர்? அச்சார் இரத போர் படைத்த வானத்தும் உன்னை போல் ஒரு வீரன் இல்லை என்பதால் உன்னை அங்கே அனுப்பி வைக்கிறேன் வா என்று துச்சாதனன் மார்பு சதையை கையினாலே கவ்வி அவனை எடுத்து போய் ஒரு கருங்கலிலே கையை வைத்து வாழை எடுத்து வேகமிகு சந்தியில் மேல் நாள் அவதரித்த தோகை குழல் தொட்டு இழுத்த விரல் பற்றி இவை என்று வெட்டி வலக்கையால் மார்பு கூட்டை உடைத்து பொங்கி வருகின்ற ரத்தத்தை வலது கையாலே தேக்கி பீமன் குடித்தான். கண்ணபிரான் ஓடி போய் பீமன் கழுத்தை பிடித்து குடியாமல் அக்குருதி கொப்பளித்து துப்பி வாகை முடியாமல் முடித்து விடு என்றார். பீமன் ரத்தத்தை கீழே துப்பினான். கர்ணன் மறுபடியும் சோர்ந்தார். முதல்ல போர் செய்ய எழுந்தேன். செல்லியன் என்னை பேசி சளைக்க வைத்தார். இரண்டாவது முறை போர் செய்ய எழுந்தேன்.
துச்சாதனன் கொடுமையாக கொல்லப்பட்டான். கர்ணனை பொறுத்த வரைக்கும் துரியோதனன் என்ன என்ன சிறப்புகளை செய்திருக்கிறானோ அந்த